ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் த்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாலக் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லா தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நல்லா 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை அதில் போட்டு 2 மினிட்ஸ் 1 or 2 மினிட்ஸில் அந்த இலையோட கலர் மாற முன்னாடி நல்லா குக் ஆனதும் அதை எடுத்துக்கலாம். நம்ம இந்த கீரையை வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு லைட்டாக போட்டு வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட போயிடும் அந்த தண்ணியிலேயே. ஸோ 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கீரை சாஃப்டாக குக்காகி வந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணியிலேருந்து இதை எடுத்துக்கலாம். நம்ம இந்த கீரையை நல்லா கழுவிட்டு போட்டிருக்கறனால இந்த தண்ணியில் எந்த ஒரு கிருமியும் இல்லை டஸ்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. சூப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சாதம் வடிக்கிறதுக்கும் இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி சாதம் வடிக்கிறதுக்காக அரிசி கழுவி போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் சாதம் நல்லா வெந்ததும் வடித்து எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட உடம்புக்கு. ஸோ இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கீரையில் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, காரத்துக்கு 4 பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் அதுலேயே 2 கிராம்பு, 2 ஏலக்காய் அண்ட் 2 சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக சீரகமும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் அந்த பட்டர்லேயே நல்லா குக் ஆகட்டும். உங்களுக்கு வேணும்னா இந்த வெங்காயத்தை நீங்கள் மறுபடியும் அரைச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த வெங்காயம் திரியாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா, பட் நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இது கூடவே இப்போ நான் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மிக்சரை நீங்கள் அரைச்சி தான் ஆட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அரைச்சே போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. நான் இன்றைக்கி அரைக்காமல் போட்டிருக்கேன். ஸோ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சும், காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் அண்ட் கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இந்த மசாலா எல்லாத்தையுமே அந்த பட்டர்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ ரா ஸ்மெல் அடிக்காது, பச்சை வாசனை எல்லாம் அதிலே போயிடும். ஒரு 2 மினிட்ஸ் அந்த இதிலேயே குக் பண்ணிக்கோங்க பட்டர்லையே. இதெல்லாம் நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாலக்கீரை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா வேக வச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வெந்து வரட்டும். ஆல்ரெடி நமக்கு குக் ஆயிடுச்சு கீரை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை. இப்போது இது குக் ஆனதும் டேஸ்ட் பார்த்துட்டு பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு டைம் கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரெடி ஆகிடும். இந்த பாலக் பன்னீர் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய சத்து இருக்குது இந்த கீரையில். இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரைக்கு ஈக்குவல் இந்த கீரை. பட் முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை ரொம்ப கசக்கும்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக கசக்கும். ஸோ அது பிடிக்காதவங்க இதை எடுத்துக்கலாம் தாராளமாக. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எந்த கசப்பும் எதுவுமே தெரியாது. குழந்தைங்களும் இந்த பாலக் பன்னீர் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நமக்கும் ஹெல்த்தியாக ஒன்று கொடுத்த மாதிரி சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. க்ரீம் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக கேஷ்யூ அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி தேங்காய் பால், நல்ல கெட்டியான தேங்காய் பால் ஃபஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டாக இதில் பட்டர் வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. உங்கள் பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.